ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சித்திரமே. சித்திரமேல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, வாரம் 3 நாளில் மட்டுமே நாம் 200 எடுத்து வச்சோம்னா நம்மனாலே 1,44,000 ரூபாய் சேவிங் பண்ண முடியும். அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் முழுசாக சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இல்லத்தரசிகள் மாத சேமிப்பை எடுத்து வச்சாலும் அதனுடன் தினமும் நாம் ஆகிற செலவுலேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை எடுத்து வைக்கணும். அதாவது மிச்சமாக ரூ. 1 ரூ. 10 அந்த அமௌண்ட்டை எடுத்து வைக்கணும். தினமும் எடுத்து வைக்கும்போது நம்மளுடைய சேவிங்ஸு அதிகப்படுத்த முடியும். சிலர் சொல்லுவாங்க, மாத செலவுக்கே வருமானம் பத்தலை, அதில் எப்படி நம்ம சேவிங்ஸ் பண்ண முடியும்னு நாம் நினைப்போம். இந்த மாதம் கம்மியான சேவிங்ஸ் பண்ணியிருக்கோமா, அடுத்த மாதம் நம்ம டபுளாக சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். நமக்கு கோல் செட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். மாதம் போக போக அந்த செலவுலேருந்து எப்படி நாம் சேவிங்ஸ் பண்ணலாமுன்னு என்ற ஒரு ஐடியாவும் நமக்கு கிடைக்கும். அப்போ தான் நாம் வாரம் 3 நாட்களில் மட்டுமே 200 எடுத்து வச்சு 1,44,000 ரூபாய் சேவிங்ஸ் பண்ண முடியும். வாரத்தில் 3 நாள் சொல்லியிருந்தேன். அது என்னென்னா வெள்ளி, சனி, ஞாயிறு. இந்த 3 நாளில் மட்டுமே நாம் சேவிங்ஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படி இந்த 3 நாள் மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன்னா, வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகிறது, சனிக்கிழமை கோயிலுக்கு போகிறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் கோயிலுக்கு போகிறதுக்கு ஏதாவதுக்கு போகும்போது ஒரு ரூ. 100 ரூ. 50 தனியாக எடுத்து வைக்கலாம் ட்ராவலிங்க்கு. அதுக்குன்னு ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் எடுக்கும்போதோ அந்த மாதிரி கறி வாங்கும்போதோ ஒரு 100 200 எடுத்து வைக்கலாம். இந்த மாதிரி நம்ம சேவிங்ஸை அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். முதல் 4 வாரம் மாதத்தில் ஒவ்வொரு மாதத்தில் 5 வாரம் வரும், ஒரு மாதத்தில் 4 வாரமும் வரும். முழுசாக 7 நாள் வர்றது மட்டுமே நம்ம கணக்கு எடுத்துக்கணும். 5 வாரம் வர்றது வேணும். நம்ம முழுசாக நமக்கு 7 நாள் மட்டுமே வர்றதை நம்ம 4 மாதத்துக்கு, ஒரு மாதத்தில் 4 வாரம் வர்றது மட்டுமே நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? வாரத்துக்கு 3 நாள்னு சொல்லியிருந்தேன்ல, ஒரு நாளைக்கு 200 3 நாளைக்கு எடுத்து வச்சோம்னா 600. அதே 4 வாரத்துக்கு 600 × 4 2400. அந்த 2400 நம்ம ஒரு வருஷத்துக்கு போட்டோம்னா கிட்டத்தட்ட நமக்கு 28,800. அந்த அமௌண்ட்டை நம்ம 5 வருஷத்துக்கு இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா விடாமல் ஃபாலோ பண்ணணும். அப்படி பண்ணோம்னா நம்மளால் 1,44,000 நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும். இல்லை, எனக்கு இந்த ஒரு வருஷம் இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணுறேன், அடுத்த வருஷம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண நினச்சிங்கன்னா இதோட நீங்கள் 10% இன்க்ரீஸ் பண்ணலாம். ஏன்னா உங்கள் வருமானம் அதிகரிக்கும் போது உங்களோட சேமிப்பும் அதிகரித்தாதான் உங்களோட எதிர்காலத்துக்கும் நல்லது, உங்கள் குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கும் அது நல்லது. நமக்கு இன்க்ரீஸ் சம்பளம் அதிகரிக்கும் போது செலவுகளும் அதிகமாகும், இல்லைன்னு நான் சொல்லலை. அதோடு நம்ம சேவிங்ஸை அதிகப்படுத்தணும். அப்படி படுத்தினா தான் நம்மளோட சேவிங்ஸு இப்போ 2,400 சொல்லியிருந்தேன் மாதத்துக்கு. அதே நம்ம அடுத்த வருஷத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணும்போது 240 இன்க்ரீஸ் பண்ணோம்னா அந்த நமக்கு 5 வருஷம், ஒவ்வொரு வருஷமும் நமக்கு இந்த அமௌண்ட்டு 2 லட்சமாக கூட நமக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம விடாமுயற்சியோடு நம்ம செயல்பட்டோம்னா நம்மளாலையும் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சிறுக சேமிக்கலாமே. மொத்தமாக ஒரு மாதத்துக்கு நம்ம 5 லட்சம் 10 லட்சம் நம்ம ஒரு வருஷத்தில் சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு. இந்த சின்ன தொகையை நம்ம சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இருந்து இப்போ தான் நம்ம படி வைக்கிறோம்னு நினச்சி நம்ம சேவிங்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணலாமே. இப்படி பண்ணோம்னா நம்மளாலையும் சேவிங்ஸ் பண்ண முடியும். இன்னொரு விஷயம், நம்ம சேவிங்ஸ் பண்ணுறோம்னா நம்ம ஒரு கோல் செட் பண்ணிக்கணும். நம்ம இதுக்கு தான் நம்ம சேவிங்ஸ் பண்ணணும். ஒரு ஸ்கூல் ஃபீஸோ, இல்லை நகை வாங்கணும், இல்லைன்னா கடன் அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும், இல்லை கிரைண்டர் வாங்கணும், மிக்சி வாங்கணும், ஏதாவது நமக்கு ஒரு ஐடியா செட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மெத்தடில் நம்ம சேவிங்ஸ் பண்ணலாம். இல்லை பிபிஎஃப் அக்கௌண்ட்டு, போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட், ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டை நம்ம சின்னதாக ஒரு மாதத்துக்கு 500 சேவிங்ஸ் பண்ணால் கூட நம்மளால் சிறுக சேமிப்பு பண்ண முடியும். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வளர்ந்து வர நம்ம சித்திரமேக்கு ஒரு சின்னதாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.